இந்த வயசான ஆள பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேரன வேகமா தள்ளி விட்டுருவாரு. அவனும் ஓட்டிட்டு இருப்பான். அங்க இருக்க ஜெர்மன் போலீஸ் எல்லாரும் அவனே பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, இந்த ஆளு பைத்தியம் மாரி பண்ணிட்டு இருப்பாரு. அங்க இருக்க போலீஸ் எல்லாம் இவன் கிட்ட வந்துருவாங்க. உடனே இந்த ஆள ஷூட் பண்ணிடுவாங்க. இந்த பையனும் ரொம்பவே வேகமா போயிட்டு இருப்பான். ஏன்னா, அவங்க தாத்தா அவரோட உயிர குடுத்து இந்த பையன காப்பாத்திருப்பாங்க. அதனால ரொம்பவே வேகமா போயிட்டு இருப்பான் ஒரு இடத்துக்கு. அங்க ஒரு குகை மாரி இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுப்பான். அங்க இருக்க சோல்ஜரும் அந்த இடத்துக்குள்ள வந்து பார்ப்பாங்க. ஆனா இருக்க மாட்டான். நல்லா உள்ள போயிட்டு தேடி பார்ப்பாங்க. ஆனா அந்த பையன் இருக்கவே மாட்டான். அந்த பையன் இருக்க குகை கிட்ட போயிட்டு இந்த கேப்டன் நிப்பாரு. குனிஞ்சு பார்ப்பாரு. ஆனா அவரால குனிய முடியாது. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு கல்லை எட்டி உதைப்பாரு. ஆனா அந்த குகை சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. இந்த நாட்டுல இருக்க எல்லா மக்களுமே இந்த ஜெர்மன் சோல்ஜரை பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை பாத்தீங்கன்னா அந்த சோல்ஜர் போனதுக்கு அப்புறம் வெளியே வருவான். இவன் ரெஸ்ட் ரூம் போலான்னு போயிட்டு இருப்பான். இவன் ரெஸ்ட் ரூம் போய் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வரதை பிடிச்சி இழுப்பான். அதுக்குள்ள இருந்து பயங்கரமா சத்தம் வர ஆரம்பிக்கும். ஆனா அந்த நேரம் பார்த்தா அங்க எந்த சோல்ஜரும் இருக்க மாட்டாங்க. அதனால இவன் தப்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அங்க ஒரு இரும்பு கம்பி போயிட்டு இருக்கும். அதுல தண்ணி சொட்டிட்டு இருக்கும். அதை இவன் குடிச்சிட்டு இருப்பான். ஆனா அது கெட்டு போன தண்ணியா இருக்கும். உடனே இவன் இரும்ப ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அங்க ஒரு எலி போயிட்டு இருக்கும். அது பின்னாடியே போயிட்டு இருப்பான். பார்த்தாங்க ஏகப்பட்ட உருளைக்கிழங்கு அது கூட சாப்பிடவும் கொஞ்சம் ஃபுட்டும் இருக்கும். உடனே இவன் மேலே ஒருத்தன் கை வைப்பான். யாரும் திரும்பி பார்த்தா உடனே அவனை தூக்கி போட்டுருவான். இது எல்லாமே என்னோட பொருள் உனக்கு கிடையாதுன்னு சொல்லுவான். அவன் கொஞ்சம் சாப்பிட கேட்பான். ஆனால் தரமாட்டான். அதுக்கு பதிலாக ஒரு பாத்திரம் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த பாத்திரம் அங்கே கீழே விழுந்த உடனே ரொம்பவே பயங்கரமாக சத்தம் வந்துடும். அங்கே இருக்க சோல்ஜர் எல்லாரும் உடனே மேலே போக ஆரம்பிச்சிருவாங்க. மேலே போய் பார்த்தா அவங்க 2 பேரும் அங்கே இருப்பாங்க. உடனே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பையனை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு கூடக்குள்ள ஒளிஞ்சு அந்த சோல்ஜர் எல்லாருமே அந்த 2 பேர்த்த மட்டும் தான் துரத்திட்டு இருப்பாங்க. இவனை கண்டுக்கவே மாட்டாங்க. உடனே ஒரு சோல்ஜரை பார்த்தீங்கன்னா சடனாக நின்றுவான். அதுக்கப்புறம் அந்த கூட கிட்ட மெதுவாக நடந்து வந்துட்டு இருப்பான். இந்த பையனும் ரொம்பவே பயந்து போயிடுவான். உடனே இதுக்குள்ள யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜரும் அவங்க பின்னாடியே ஓடிடுவான். இந்த பையன் ரொம்பவே பயந்து போயிட்டு அவன் இருந்த இடத்துக்கே மறுபடியும் வந்து ஒளிஞ்சுக்குவான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த பையன் இதே இடத்துல இருந்தால் நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு வேற இடம் பார்த்துட்டு இருப்பான். அப்போ அங்கே ஒரு புறா இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல இடம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல படிக்கட்டே இருக்காது. அதுக்கப்புறம் அங்கே இடிஞ்சு போன படிக்கட்டு இருக்கும். அங்கே இருக்க மரக்கட்டை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு வருவான். அதுக்கப்புறம் ஒரு கயிறு எடுத்துட்டு வந்து பெரிய ஏணி ரெடி பண்ணுவான். அந்த ஏணியை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாட்டி மேலே இழுக்குவான். மேலே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு குடிக்க தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் படுக்க பெட்டுமே இருக்கும். இந்த பையன் எப்பயும் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டை மேலே இழுத்துருவான். அடுத்த நாள் இவன் அந்த பெட்டை எடுத்து வச்சுட்டு இருப்பான். அப்போ ஏகப்பட்ட சோல்ஜர் இவன் இருக்க இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. இவன் உடனே ஓடி போயிட்டு அங்கே இருக்க ஏணி எடுத்துட்டு மேலே ஏற ஆரம்பிப்பான். கரெக்டாக ஏறி முடிக்கிறதுக்குள்ள அங்கே இருக்க சோல்ஜர் எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. ஆனால் அந்த ஏணி யாருமே பார்க்க மாட்டாங்க. ஒருத்தனை பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுவான். அவங்க மக்களையும் போட்டு கொடுத்துருவான். அங்கே இருக்க மக்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. இது எல்லாத்தையுமே இந்த பையன் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த பையன் ரொம்பவே பயந்து போயிட்டு உள்ள போயிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏணி உடனே கீழே விழ ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்க கேப்டனுக்கு இங்கே யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அவரு சுற்றி முற்றி வைப்பாரு. அதுக்குள்ள இந்த பையன் இந்த ஏணி இழுக்கலான்னு பார்ப்பான். கடைசி வரைக்கும் இழுக்கவே முடியாது இவனால.